ஏற்படக்கூடிய இன்பங்கள், திடீர்னு உங்களுக்கு பொருளாதாரம் வருது, பெரிய மகிழ்ச்சி அடைகிறீங்க, ஏராளமான வருமானம் வருது, நீங்க நினைக்காதெல்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்திலே அப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க கிடைக்க அதிலே பூரிப்பாயி மகிழ்ச்சி அடைந்து அதனால அல்லாஹ்வை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மனநிலையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த ஈமானிய நம்பிக்கையின் மூலமாக நம்ம எதிர்கொள்றோம் பாருங்க, நமக்கு இருக்கிற பாக்கியம் மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. மரணம் வாழ்வு இந்த இரண்டு விஷயத்திலையும் பொதுவாக அல்லாஹ்வுடைய திருப்தி என்று சொன்னால் நம்முடைய நினைப்பு என்னவாக இருக்கும்? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகளின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய பேரன்பை பெற முடியும் என்று நம்ம நினைத்திருப்போம். ஆனால் இறைவனுடைய பேரன்பை பெறுவதற்கு வணக்க வழிபாடுகள் மட்டும் முக்கிய காரணமாக இருக்கவில்லை. அதுவே முக்கிய காரணம் கிடையாது. அது அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி அல்லாஹ்வை நினைக்கிறோம், எது மாதிரி நடந்து கொள்கிறோம் என்பதையும் சேர்த்துதான் அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டு நிலை, ஒன்னு வணக்கம், இன்னொன்னு நம்முடைய வாழ்க்கை முறை. வணக்க வழிபாடுகள் சில பேர் இருப்பார்கள், தொழுகையில கவனமா இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு தொழணும், நோன்பு வைக்கணும், இப்படின்னு கரெக்டா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கை முறையில் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் கவனமற்றவர்களாக இருப்பார்கள். பேச்சில ஒழுங்கு இருக்காது, அதுல ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த மாதிரியான பேச்சுகள் இருக்காது. ஆணவம், திமிரு போன்ற பேச்சுகள் நம்முடைய பேச்சுகளிலே இருக்கும். அதே போல குடும்பம் நடத்தக்கூடிய நேரத்திலே, கணவன் மனைவி என்று வாழ்க்கை முறை நடத்தக்கூடிய நேரத்திலே அதிலேயும் ஒரு ஒழுங்கு இருக்காது. ஆனா இவர் எப்படி இருப்பார் வாழ்க்கையில? தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி வாழக்கூடியவர் தொழன்னா கரெக்டா தொலை வந்துருவார், கரெக்டா நோன்பு வச்சிருவார். ஆனா என்ன புரிந்து வைத்திருக்கிறார்? அல்லாஹ்வுக்காக தொழுவது என்பது இறைவனுடைய திருப்தியை தரும், இறைவனுக்காக நோன்பு நோட்பது இறைவனுடைய திருப்தியை தரும் என்று விளங்கி வைத்திருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்திக்கான அளவுகள் கிடையாது. அல்லாஹ் அதையும் கவனிப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மனைவியிடத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே, உங்களுடைய சகோதரிடத்திலே, உங்களுடைய சமுதாயத்திடத்திலே உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருப்பான். இந்த இரண்டுக்கும் சேர்ந்ததுதான் நாளைக்கு மறுமையில் இறைவன் நமக்கு கூலி தர இருக்கிறான். அதைத்தான் திருமறை குர்ஆன்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு வாழ்வு மரணம் என்பதை நாம் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களில் அழகிய செயல்பாடுகளுக்குரியவர் யார் அப்படின்னு சோதிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்ப நம்ம அன்றாடம் ஏராளமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தக்குல்லாஹ, நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், கூலு கௌலன் சதீதா, நீங்கள் அழகான விஷயத்தை பேசுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம பேச்சில கூட ஒரு அழகு இருக்கணும். அழகுனா எப்படி? நம்முடைய மனைவி இடத்து குடும்பத்துல பேசுறோமா, நம்முடைய கணவரிடத்திலே பேசுறோமா, அதே மாதிரி நம்முடைய உறவுகளிடத்துல பேசுறோமா, அழகிய பேச்சுகள், தேவையில்லாத பேச்சு அப்படி ஒதுங்கிடணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறைகளில் ஏராளமான பேர்கள் மன அழுத்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனுஷன்ட்டையும் மூளையில ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கை இப்படி இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. எல்லாரும் நீங்க சும்மாதான் எம்டியா தான் உட்கார்ந்துருப்போம், ஆனா நம்முடைய மூளையில நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? எந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டால் அதை நீங்கள் விதியாக ஆக்கிவிடுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக அவன் மீது நீங்கள் பழியை போடுங்கள். அல்லாஹ் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் எப்படி சொல்றான்? நாங்க எப்படி சம்பாதிச்சோம் தெரியுமா, எவ்வளவு பொருளாதாரங்களை சேர்த்தம் தெரியுமா, ஒரு நேரத்துல நான் எவ்வளவு பலமா இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு உடல் பலமாக இருந்தேன் தெரியுமா,
இன்னைக்கு நோய் நொடி ஆகி போச்சு, பொருளாதாரத்தை இழந்துட்டேன், என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு நோய் வரலாமா, எனக்கு இப்படி ஒரு சிக்கல் வரலாமான்னு சொல்லி நடந்த விஷயங்களையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அது ஒரு மூமியினுடைய தன்மை கிடையாது. நடந்து முடிந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய அக்கவுண்ட்ல சேர்த்துடணும். அதுதான் விதிங்கிறது. நமக்கு நடந்திருக்கக்கூடிய துன்பமான நிகழ்வுகள் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்முடைய கையில கிடையாது. நமக்கு மறைவானது தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு தான் மறைவானது தெரியும். நாம் பலகீனத்திற்கு உட்பட்டவர்கள். அப்போ மிகுந்த பலகீனத்துக்கு உட்பட்ட நாம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும்? திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தினை, அது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வினை, அது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக அது அல்லாஹ்வின் மீது நீங்கள் சுமத்தி விடுங்கள். அதே போல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள், திடீர்னு உங்களுக்கு பொருளாதாரம் வருது, பெரிய மகிழ்ச்சி அடைகிறீங்க, ஏராளமான வருமானம் வருது, நீங்க நினைக்காதெல்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்திலே, அப்படியெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க கிடைக்க அதிலே பூரிப்பாயி மகிழ்ச்சி அடைந்து, அதனால அல்லாஹ்வை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்ப இஸ்லாம் தான் நமக்கு வெற்றியை எப்படி அணுகணும், தோல்வியை எப்படி அணுகணும், துன்பத்தை எப்படி அணுகணும், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌரியங்கள், நாம் நல்லதாக நினைத்தும் நல்லதாக நடக்கவில்லை, சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தும் சரியாக நடக்க முடியவில்லை, இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு துன்பங்கள் இருக்கு பாருங்க. இந்த துன்பங்கள் விஷயத்திலே அல்லாஹ்வின் மீது நம்ம என்ன செஞ்சிடணும், பழிய போட்டுறணும். பழிய போடுறதுன்னா என்னது, அல்லாஹ் கிட்ட பழிய போட்டு தப்பிக்கிறது இல்ல. நடந்து முடிந்த விஷயங்கள் இறைவனுடைய விதியால் நடந்திருக்கிறது. இதுதான் ஒரு மூமினுடைய தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் வர்றாங்க, அவங்க இருக்கிறார்கள். அப்போது வெளியூர்ல இருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க, வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 70 பேர் அனுப்புறாங்க. நல்ல குர்ஆன் மனனம் செய்தவர்கள், காஃபில்கள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மனனம் செய்த குர்ஆன் மனனம் செய்த 70 பேரை அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய பிறகு அங்கே 70 பேரையும் நயவஞ்சர்கள் கொலை செய்கிறார்கள். எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நீங்க நினைச்சு பாருங்க. குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று வந்தவர்களை கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய துன்பம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்திருக்கும் போது அவருடைய உள்ளத்தினுடைய வலிமை எப்படி வந்தது தெரியுமா? குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் எங்களை அப்படிதான் விதிச்சிருக்கிறான். நம்ம அறிவாக, பிளானாக, திட்டமிட்டு சரியாக நேர்த்தியாக இதையெல்லாம் செய்யணும் நாம் நினைத்திருந்தாலும் அல்லாஹ் நாடணும்ல. இறை நாட்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இது நம்முடைய ஈமானை சோதிக்கக்கூடிய ஒரு களமா இருக்கிறது. கரெக்டா தொழக்கூடிய ஆளா இருப்போம், கரெக்டா நோன்பு வைப்போம், ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய அசௌரியமான துன்பமான விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு பாருங்க, அதுல லேசா தடுமாற்றம் வரும். இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்ம நினைக்கதான் செய்வான, நடக்கலையே. ஒரு விதி என்பது நம்மை அணுகக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? திருமறை குர்ஆனிலே ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு இருக்கிறது, கடுமையான அங்க விவசாயம் நடந்துட்டு இருக்கிறது. அப்படியே திராட்சை, அப்படியே பேரிச்சம்பழம், அப்படியே கொத்து கொத்தா காய்க்குது. அப்ப 2 நண்பர்கள், ஒன்னு ஈமான் கொண்டவர், ஒன்னொன்னு இறை மறுப்பாளர். அப்ப அந்த இறை நம்பிக்கை இல்லாதவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நாளை இதை நான் அறுவடை செய்து விடுவேன். அவர் சொன்னதையும் தப்பு இல்ல தானே, நாளைக்கு அறுவடை செய்து போறாரு, அப்படிதான் உறுதியா தான் சொல்றாரு. அப்ப இன்னொருவர் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ்னு சொல்லு, அல்லாஹ் நாடினாலும் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினால்தான் நீ அறுவடை செய்ய முடியும். விளைச்சல் கொடுத்ததுனால, விளைஞ்சதுனால, பெரிய விளைச்சல்கள் உருவானதுனால நாளைக்கு இது கன்ஃபார்மா நடக்குமா? நடக்காது. அடுத்த செகண்ட் கூட இறைவன் நாடினால் தவிர நடக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொல்லு. அவன் சொல்ல மாட்டாங்கிறாப்ல. கடைசியில என்ன, மறுநாள் அந்த தோட்டத்தை பார்த்தால் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிற, இந்த தோட்டம் என்ன அழிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், தோட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்.
அப்ப நீங்க நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம், நல்லாதான் இருப்போம். ஒரு ரோடு வழியா போக கூடாதுன்னு நினைப்போம். இந்த ரோடுல ஒருத்தட்ட கேட்போம், அண்ணன் இந்த ரோட்டுக்கு எப்படி போகணும்? தம்பி இந்த ரோட்டுக்கு போகாதீங்க, ரோடெல்லாம் சரியில்லை, எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு கிடக்குது, அந்த ரோடு போங்க, வேகமா போனா சீக்கிரம் போயிடலாம், ரோடு நல்லா தெளிவா இருக்குது, இப்படி போங்கம்மா. அவன் சொல்ல கேட்டு அப்படி போகணும் வைங்க, அங்கதான் நேரம் ஒரு லாரி சட்டார்னு அடிச்சு கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துற வேண்டியதான். படுத்த பிறகு 2 நாள் நம்ம சொல்லுவோம், என்னன்னு, இந்த ரோட்டுல தான் நான் போகணும்னு நினைச்சேன், ஆனா ஒருத்தன்ட்ட தெரியாதனமா வழிய கேட்டான், அவன் தான் சொன்னான் சீக்கிரம் போறதா இருந்தா நீ இந்த ரோடு போனா போன பேரு, கடைசியில என்ன கேஎம்சில படுத்து கிடக்குறேன் இப்படின்னு வருஷம் முழுவதும் சொல்ல முடியுமா? வருஷ கணக்குல சொல்ல முடியுமா? அது அல்லாஹ்வுடைய நாட்டம், விதி. அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு ஏதோ ஒரு வகையிலே நம்மை சந்திக்கும்படியாக செய்கிறான். இந்த விதி என்று சொல்லக்கூடிய மனநிலையை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த ஈமானிய நம்பிக்கையின் மூலமாக நம்ம எதிர்கொள்றோம் பாருங்க, நமக்கு இருக்கிற பாக்கியம் மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. பெரிய பாக்கியம். இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்கள் எல்லாம் விதி நம்பிக்கை இருக்கிறதா? இறைவனை கொண்டுதான் இது நடக்கிறது என்று நம்புகிறார்களா? குழம்பிக் கொண்டிருப்பார்கள், நிம்மதி கிடையாது. ஆனால் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் என் இறைவன் நாடியது நடக்கிறது. முன்னால இருக்குது வேற, நமக்கு அடுத்து இருக்கு பாருங்க, அதுல கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இன்னைக்கு கூட அந்த நிகழ்ச்சியை இவ்வளவு லேட்டாக 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. நம்முடைய ஒரு 10 வருஷம் 20 வருஷ சொற்பொழிவு காலகட்டங்களிலே இவ்வளவு லேட்டா வந்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு விதிதான். நம்ம ஒரு ரூட்ல போனோம்னா அந்த ரூட் வேற எங்கேயோ எடுத்துட்டு போகிறது, அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. இடத்துக்கு நம்ம சரியாக வந்தாலும் அதை ரீச் ஆக நமக்கு விதி நாடவில்லை. அப்ப இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்திற்காக காத்திருப்பீங்க, எவ்வளவு மன உளைச்சல்கள் ஏற்படும், அதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் சகிக்கக்கூடியவர்களாகவும் அதையெல்லாம் பொறுத்து கொண்ட நன்மக்களாகவும் இறைவனிடத்திலே நாம் என்ன செய்யணும், சந்திக்கக்கூடிய நன்மக்களை நம்ம இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம எல்லாம் இப்ப அடுத்து போறோமா, இனியும் கவனமா போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரம் லேட் என்பது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் நம்முடைய செயலுக்கு நன்மையை தரைய கொண்டு அல்லாஹ் நமக்கு கூலியை தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவனிடத்திலே நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இறைவனுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. உள்ளம் அமைதி பெறுவதற்கு என்று தனியா மாத்திரைலாம் கிடையாது. டாக்டர்கிட்ட போட்டீங்கன்னா மாத்திரை எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்வது என்பது இறைவனுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்து அதிகமாக நன்மையை தேடி இவ்வுலகிலையும் மறுமையிலையும் அதிக நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இந்த சிறு கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பேரன்பை பெறக்கூடிய நன்கூட்டமாக நாளைக்கு மறுமையில் மாற வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.